பார்க்கவே எல்லாரும் வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஸ் உங்கள் வீட்டில் இருக்கா? இனிமேல் நீங்கள் வைக்க போகிறீங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பன்னீர் ரோஸ் வந்து நிறைய முட்டுக்கள் வந்து இது மாதிரி கொத்து கொத்தாக வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா பூக்கள் வந்து மலரும்போது மார்னிங் ஈவினிங் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் கார்டனில். ஸோ இது வளர்க்கும்போது நமக்கு நிறைய மகரந்தம் நடக்கும், நல்ல ஈல்டிங் கிடைக்கும் வெஜிடபிள்ஸில். ஸோ நான் வந்து நல்ல பூக்கள் மலர்ந்ததும் கட் பண்ணி விட்டுருவேன். காஸ்மோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பூக்களையும் நீங்கள் வந்து உங்கள் கார்டனில் வைக்கும்போது நமக்கு வந்து தேனீக்கள், பட்டுப்பூச்சி அந்த மாதிரி நிறைய வரும். காய் செடிகளில் நிறைய காய்கள் பிடிக்கும். அதுக்காக நம்ம இதை வளர்க்கலாம். பன்னீர் ரோஸு எங்கள் இடத்துல நான் மட்டும்தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம், நீங்கள் வாங்கியும் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வைங்க. ஒரு 10 நாளைக்கு நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை லூஸ் பண்ணாமல், அதாவது அந்த கவரை வந்து ரொம்பவே வேர்களை லூஸ் பண்ணி இது பண்ணாமல், டேமேஜ் பண்ணாமல் கவரை மட்டும் கட் பண்ணி நீங்கள் மண்ணில் வச்சு அதை மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். நல்லா வளரும். நீங்கள் ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் வந்து நிழலில் வச்சுருக்கணும். புதிய தளிர்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெயிலுக்கு மாற்றணும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம இப்போ கட்டிங்ஸ் மூலமாக ட்ரை பண்ண கொடி முல்லை இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் வெற்றிலை அதுவும் வளர்ந்துருக்கு. நான் இதுக்கு மூடாக்குன்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை, அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த மஞ்சள் கலரில் படர்ந்துருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வெரைட்டிஸ் பூக்களை தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பொடுதலை நல்லாவே வந்து இது மாதிரிலாம் நீங்கள் சின்ன ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிங்கனாலும் நல்லா வளர்ந்துடும். தூதுவளையெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு தேவையானப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு கம்பு வந்து நான் வந்து கம்பா சோளமான்னு தெரில, நான் போட்டேன், வளருது. கம்பில் சோளம் தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. வானம் பார்த்த மிளகாயெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம வெட்டி ட்ரை பண்ணோம். நம்ம கோழிங்க விடவே விடாது. ஆனாலும் இது கொஞ்சம் ஓரமாக இருக்கனால அதுக்கு தெரியல. நல்லா வளர்ந்துருக்கு. இதை கொஞ்சம் கோழிக்கு தெரியாத மாதிரி மேலே வைக்கணும் டாப்பில். அப்புறம் இப்போதைக்கு நம்ம வந்து டொமேட்டோவில் இந்த வெரைட்டி தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஸோ இன்னும் அடுத்த ரகங்கள்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இதிலேருந்து விதைகளும் உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கேன். விதைகள் வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? நெய் மிளகாயினுடைய விதைகளும் நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெய் மிளகாய் எனக்கு போட்டால் வரலை, இனி போட்டால் வருமானா நான் இந்த மாதிரி நல்ல ரகங்களெல்லாம் நல்லா, அதாவது விதையை தேர்வு பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு நெய் மிளகாய் வரும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு விதைகள் வந்து ஷேர் பண்ணும்போது பழைய விதைகள் கூட கொடுத்துருவாங்க, அதனால் கூட வராமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இது கொஞ்சம் கூலிங்கான இடத்துல நீங்கள் கொஞ்சம் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸு நல்லா கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பிரான்ச்சஸ்லேயே நிறைய பூக்கள் வந்து இருக்கும் அந்தளவுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெட் கலர் கனகாமரம் கூடிய ஒரு ஸ்டெம் வந்து ஆரஞ்சு கனகாமரம் கட் பண்ணி வச்சேன், அதுவுமே நல்லா தளைஞ்சிருச்சு. ஸோ நம்மக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. பேண்டா பட்டன் ரோஸு, இதுலேயுமே நல்லா கொத்து கொத்தாக முட்டுக்கள் வந்துட்டுருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா நீர் உரங்கள் நல்லா புளிக்க வச்சு கொடுப்பேன். வாரத்தில் 2 டைம்னாலும் கொடுத்துருவேன். அப்புறம் இந்த வெயிலுக்கு நீங்கள் வந்து மூடாக்கு போடுங்க. இந்த மாதிரி பூக்களை வந்துட்டு நீங்கள் வரும்போது, அதாவது ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் புதிய துளிர்கள் வரும். இந்த கேசவர்த்தினி இலையில் இருக்கக்கூடிய பூக்களையும் இலைகளையுமே நம்ம வந்து ஆயிலில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்கு ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹேர் ஆயிலுமே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதையுமே நான் ஸ்க்ரீனில் மேலே போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்